வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். லெந்து கால தியானங்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் தீர்க்கதரிசி சாமுவேலின் தாயாகிய அன்னாள். ஊக்கமான ஜெபத்தினால் கண்ணீர் களிப்பாக மாறும் என்பதற்கு உதாரணமாக இருப்பவர்கள் அன்னாள். இந்த பெண்மணியின் வாழ்வில் 7 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். 1 சாமுவேல் 1, 2 அதிகாரத்தில் இவைகளை நாம் காணலாம். முதலாவது, அன்னாளின் தீர்மானம். குழந்தை இல்லை, கணவரின் அன்பு இருந்தாலும் சமுதாயத்தின் சீண்டல்கள், வேதனையின் நாட்கள். ஆனாலும் நான் தேவ சமூகத்தில் என் மனதின் காரியங்களை கொட்டுவேன் என தீர்மானித்து தேவ சமூகத்திற்கு சென்றார்கள். 2வது, அன்னாளின் ஜெபம். இவர்களது ஜெபம் வறண்டு போன ஜெபம் அல்ல, கண்ணீரின் ஜெபம். வார்த்தைகள் அல்ல, உணர்வுகளே அதிகமாய் வெளியே வந்தது. அந்த இதயத்தை ஊற்றி ஜெபித்த ஜெபம் தேவனின் கரத்தை அசைத்தது. 3வது, அன்னாளின் பொருத்தனை. அன்னாள் ஆண்டவரோடு பேரம் பேசவில்லை. அவர்களுடைய பக்தியின் அனுபவம் உரிமையில் வெளிப்படுகின்றது. உம்மிடமிருந்து பெற்று உமக்கே கொடுக்கிறேன், சகல நாளும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், தலையின் மீது சவரன் கத்தி படுவதில்லை. நீளமுடி அர்ப்பணிப்பின் அடையாளம். 4வதாக, அன்னாளின் விசுவாசம். ஆலயம், தேவ சமூகம் நம்மை எப்போதும் உற்சாகப்படுத்தும். ஏலி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். சமாதானத்தோடே போ என்று சொல்லுகிறார். சமாதானம் ஆண்டவரின் வழி நடத்துதலின் அடையாளம். அதற்கு பிறகு போஜனம் எடுக்கிறார்கள். ஜெபித்ததற்கு பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. தன் விண்ணப்பம் கேட்கப்பட்டு விட்டது என உறுதியாய் நம்பினார்கள். 5வது, அன்னாளின் உண்மை. அன்னாள் தான் செய்த பொருத்தனையை சரியாய் நிறைவேற்றினார்கள். மனதளவில் கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனாலும் தன் வார்த்தையில் உண்மையாய் இருந்தார்கள். சாமுவேலை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். 6வது, அன்னாளின் பாடல். 1 சாமுவேல் 2 அதிகாரத்தில் அன்னாளின் ஜெப பாடலை பார்க்கிறோம். அவர்களின் சந்தோஷம் குழந்தையினால் அல்ல, அவர்களின் சந்தோஷம் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த ஆண்டவரிடத்தில் இருந்தது. அநேகர் பெற்றுக்கொண்டதினால் பாடுகிறார்கள், ஆனால் இங்கே அன்னாள் கொடுத்ததினால் பாடுகிறார்கள். ஆண்டவரின் குணநலன்களை தன் அனுபவத்தில் அறிந்து பாடுகிறார்கள். 7வதாக, அன்னாளின் வேதனை. ஒவ்வொரு வருடமும் வழக்கமாக ஆலயத்துக்கு வரும்போது சாமுவேலை சந்திக்கிறார்கள். சாமுவேலுக்காக தானே புதிய சட்டை தைத்து கொண்டு வருகிறார்கள். சந்தோஷம் கலந்த வேதனை அல்லவா? வீட்டில் தைக்கும்போது, மகனிடம் நேரில் பேசும்போது, விட்டு பிரியும்போது எப்படி உணர்ந்திருப்பார்கள்? ஆனாலும் அதை அவர்கள் ஆண்டவருக்காக ஏற்றுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, அன்னாள் தன் வாழ்க்கையின் மூலமாக பிறருக்கு உணர்த்தின சில உண்மைகளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பவர் மட்டுமல்ல, கூடுதலாக கொடுப்பவர். ஒரு குழந்தைதான் அன்னாள் கேட்டார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டதோ மொத்தம் 6 பிள்ளைகள். ஆசீர்வாதத்திற்கு பிறகும் அன்னாள் தேவனை தேடினார்கள், ஆலயத்திற்கு வந்தார்கள். வேதனைகள் நிரந்தரம் அல்ல, எல்லாம் நன்மைக்கே. நமக்கு ஒரு உண்மையான தீர்க்கதரிசி சாமுவேல் கிடைத்தார். தன் காலத்தில் 2 ராஜாக்களை அபிஷேகம் செய்தவர். பிரியமானவர்களே, அன்னாளின் வாழ்க்கை நமக்கு ஒரு சவால். சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுகிறவர் என்ற உற்சாகத்தை கொடுக்கிறது. அன்னாளின் ஆண்டவர் நம் ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார்.
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.